டியர் யூடியூப் கைஸ், நம்ம திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் ட்ராவல் பண்ண போகிறோம். 20266 அது இந்த பிளாக் தான் நம்ம எடுக்க போகிறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. திருச்சி ஜங்ஷனில் இருக்கும். ஆல்ரெடி பிளாக் போட்டு இப்போ இந்த பிளாக் பாருங்கள். இந்த பிளாகை பார்த்து உங்கள் கருத்துக்களை பதிவிட்டு எங்கள் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நமக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கிறது தான் சென்னை எழும்பூர்லேருந்து நாகர்கோவில் செல்கின்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இது கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடும். இந்த ட்ரெயின் போனப்போ அந்த வண்டி வரும். பாருங்கள், நம்ம ட்ரெயின் யாருக்கும் நம்ம கோச் வந்து C17 போட்டிருக்கிறாங்க. எங்கேன்னு தெரியல, பாருங்கள். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து திருச்சி வரக்கூடிய ரயில். குறிப்பாக கரூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களின் புறநகர் பகுதிகளில் வேலை செய்பவர்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரூர்லேருந்து டெய்லி சென்னை வராங்களே அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினில் அது டெய்லி நல்ல கும்பல் இருக்கக்கூடிய ட்ரெயின். பாருங்கள், பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1681 மயிலாடுதுறை சேலம் விரைவு வண்டி. மயிலாடுதுறையிலிருந்து கரூர் நாமக்கல் வழியாக சேலம் வெளிச்செல்லும் வண்டி 1வது நடைமேடையிலிருந்து புறப்பட தயாராக உள்ளது. மயிலாடுதுறை से பாபநாசம் கரூர் நாமக்கல் से होकर जाने वाले मयिलादुरै சேலம் எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் क्रमांक நாம் வர வேண்டிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருக்குது. 3வது பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இருக்குது. நம்ம அலாட் பண்ணிக்கிற கோச் எதுனா C17.
இதில் தான் போட்டிருக்கிறாங்க. நம்ம பயணத்தை தொடருவோம். இது வந்து 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். முதல்ல பார்த்தீங்கன்னா 8 கோச் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அது வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். இதே மாதிரி 16 கோச் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ 20 கோச் ட்ராவலில் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணுறேன். அதனுடைய இதை போடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜின்லேருந்து 2வது கோச் ஃபஸ்ட் என்ஜின் இன்பில்ட் வித் இன்ஜின் கோச்சே அது மல்டிபிள் யூனிட் ட்ரெயின் செட்டு முதலே சொல்லியிருக்கிறேன். C18 அப்புறம் C17 வரும். C17 நம்ம ஏற போகிறோம். ஏறி நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து காலை 6 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 1:50க்கு சென்னை அடைகிறது. மறுமார்க்கத்தில் 3 மணிக்கு புறப்பட்டு 3:10க்கு புறப்பட்டு 11 மணிக்கு திருநெல்வேலியை அடைகிறது. ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான ட்ரெயின். குறிப்பாக தென் மாவட்ட மக்கள் சென்னை வருவதற்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக, குறிப்பாக மதுரை இந்த மாதிரி இடங்கள், மதுரை விருதுநகர் போன்ற இடங்களிலிருந்து சென்னை வருபவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரெயின். பஸ்ஸை விட கம்மியான ஒரு ஃபேர் உள்ள ட்ரெயின். பாருங்கள், நம்ம ஜேர்னி பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் நெருங்கிடுச்சு. ஷின்கன்சேன் ஆஃப் இந்தியாவின் செமி புல்லட் ட்ரெயின்னே சொல்லலாம். புல்லட் ட்ரெயின் எப்படி ஜப்பானில் ஓடுதோ அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்கு வந்தே பாரத். இப்போ நம்ம C17 நம்ம கோச் வந்தாச்சு. C17 இதுதான் நம்ம கோச். வேறு நண்பர்களே, நம்ம கோச் ஏறி உக்காந்துட்டோம். C17 2ஆம் நம்பர் சீட்டில் உட்காந்துருக்குறோம். இருந்தாலும் நம்ம அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம 1ஆம் நம்பருக்கு மாதிரி நம்ம விளாக் இருக்குது ஈஸியாக இருக்குது. ஸோ தட் நமக்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துட்டு இருக்குது. விளாகை தொடர்ந்து பாருங்கள், பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் கிளம்பிடும். இப்போ வந்து நம்ம இன்டீரியர் ஷார்ட்ஸ் நான் முதலே இது பார்த்து இதுதான் உங்களுக்கு டிஸ்பிளே, ட்ரெயின் டிஸ்பிளே. நமக்கு ஏற்றாப்பில் கதவுகள் மூடப்படுகின்றன, ட்ரெயின் கிளம்ப போகுது. தட் மீன்ஸ் கதவுகள் மூடப்படுகிறது என்றால் ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னு அர்த்தம். ஸோ தட் இங்கே விட்டால் விருத்தாச்சலம், விழுப்புரம், தாம்பரம் 3 ஸ்டாப் தான். நம்ம தாம்பரத்தில் நம்ம இறங்கிடுவோம். அது வரைக்கும் நம்ம இதில் பாருங்கள், இந்த விழாவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு முக்கியமான ட்ரெயின். நமது தொடர் வண்டி புறப்பட்டு விட்டது. இனிமேல் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ்க்கு நான் ஸ்டாப் தான். விருத்தாச்சலம் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கும். நடுப்புற இங்கே இதனுடைய மொத்த மீடான்னு பார்த்தீங்கன்னா 160 கிலோமீட்டர் ப்ரிஸ்கிரைப்டு ஸ்பீடு. ஆனால் அதனுடைய மொத்த போகிறது என்னன்னா உங்களுக்கு 130 to 140 போகும். பாருங்கள், இதுதான் மதுரை செல்கின்ற தேஜாஸ் எக்ஸ்பிரஸ். அனதர் பிரீமியம் ட்ரெயின் ஆஃப் சதர்ன் ரயில்வே பிட்வீன் சென்னை அண்ட் மதுரை. தேஜாஸ் எக்ஸ்பிரஸ். இது எக்ஸிட் ஆகும், தேஜாஸ் என்ட்ரி ஆகும், இது எக்ஸிட் ஆகும். இதுதான் நம்ம இதில் இதனுடைய ஃபேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து சென்னைக்கு ரிசர்வேஷனோட பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபுட்டு 850 rupees, 850 ரூபா. ஆம்னி பஸ்ஸை விட கம்மி தான். எனவே பொதுமக்களை இந்த ட்ரெயினை பயன்படுத்துக்கு இது உங்களுக்காக விடப்பட்ட ட்ரெயின். எல்லாருமே சொல்லுவாங்க என்றால் அது ப்ரீமியம் ட்ரெயின் காசு அதிகமாக இருக்கேன்னு. ஏன்னா இதே ஃபேர் தான் ஆம்னி பஸ்ஸுலையும் வருது. கிட்டத்தட்ட 7 hours ஆகுது திருச்சியிலேருந்து சென்னை போகிறது. கிளம்பாக்கிறதுக்கு 7 hours ஆகும். சம்டைம்ஸ் டிராஃபிக் ஜாம், டிராஃபிக் சோக்கல் டிராஃபிக்னா 8 to 9 hours வரைக்கும் ஆகும். எனவே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை நிறையா பயன்படுத்துங்க. அதே ஃபேரை கொடுத்து இந்த கம்ஃபர்டபுளாக நீங்கள் போகிறீங்க. ட்ரெயினில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஃபுட்டு இருக்குது. ஃபுட்டுங்கிறது உங்கள் ஆப்ஷன் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கேட்டுக்கலாம். ஃபுட் இல்லாமல் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அது உங்களுடைய இது. இட்ஸ் ஒரு கன்வீனியன்ஸ். நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம். எனவே இந்த ட்ரெயினை நிறையா பயன்படுத்துங்க. குறிப்பாக இந்த என்னுடைய டியூஸ்டேஸ் தவிர்த்து எல்லா நாட்களும் இந்த ட்ரெயின் ஓடும்.
என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2066620665. நம்ம போயிட்டு இருக்கிறது என்ன வண்டினா 20666 திருநெல்வேலி சென்னை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். இதே வண்டி 310க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸாக கிளம்பும். 20665ங்கிற பேரில் எக்மோர்லேருந்து கிளம்பும். முதல்ல 8 கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தது. இனாகரேஷன் போது 8 கம்பார்ட்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ், பப்ளிக் ரெஸ்பான்ஸ் நிறையா இருந்ததுனால 16 கம்பார்ட்மெண்ட்டாக மாற்றினாங்க. காலப்போக்கில் இன்னும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனால இந்த ட்ரெயினை இப்போ இன்றைக்கி 20 கம்பார்ட்மெண்ட்டாக மாற்றிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் அதிகமாக தான் போயிட்டுருக்குது. இருந்தாலும் நமக்கு சீட்டு ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கிது. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ரிசர்வேஷன் இந்த ட்ரெயினில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதுலேயும் இப்போ நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் ட்ரெயின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுலேயும் கரண்ட் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிறாங்க. எனவே இந்த ட்ரெயின் நிறையா பயன்படுத்திக்கிங்க. அவசரத்துக்கு சென்னை போகிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். நமக்கு ஏற்றாப்பால் நின்றுட்டு இருக்கிறது எலக்ட்ரிக் ட்ரெயின் என்னென்னா மயிலாடுதுறை திருச்சி எக்ஸ்பிரஸ் 16833. மயிலாடுதுறை திருச்சி மெயின் லைன் இஎம்யூ எக்ஸ்பிரஸ். ஏன்னா மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு கடலூர் வரைக்கும் பண்ணதுனால மைசூர் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸை வந்து கடலூர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அந்த காம்பன்சேட் பட்டு தான் ட்ரெயினை விட்டுருக்குறாங்க. இதுவும் ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் தான். இதையும் பயன்படுத்திக்கோங்க. இது வந்து ஆவடி கார் ஷெட்டை சேர்ந்தது. இப்போ நம்ம நின்றுட்டு பொன்மலை இங்கேயும் தான் லைன் உங்களுக்கு கார்டு லைன் மெயின் லைன் பிரியும். அது ப்ரீவியஸ் விளாக்ஸில் நான் சொல்லியிருப்பேன் கார்டு லைன் மெயின் லைன் பிரிகிற இடத்த. எனவே இந்த இது பாருங்கள், இதுதான் பொன்மலை ஜங்ஷன், திருச்சிக்கு அடுத்தக்கூடிய ஒரு ஜங்ஷன், எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன். இங்கேயும் தான் நமக்கு வந்து கார்டு லைன் பிரியுது. எப்படி ஆக்சிலரேஷன் இல்லை, சூப்பர் ஆக்சிலரேஷன். ஷின்கன் சேன்னு சும்மாவா சொன்னாங்க வண்டியை. ஜப்பானில் எப்படி டோக்கியோ ஒசாகா நகரங்களுக்கு இடையே புல்லட் ட்ரெயின் ஓடுதோ அதே போல தான் இங்கே நம்ம சென்னையில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை திருநெல்வேலி இடையே ஓடுகிறது. இந்தியாவின் பல நகரங்களில் ட்ரெயின் இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா புதுடெல்லி வாரணாசி இடையே இயக்கப்பட்ட ட்ரெயின் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் எல்லா இடங்களுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து முக்கிய நகரங்களுக்கும் இந்த ட்ரெயினை விட்டுருக்குறாங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்தே பாரத் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஷாப் வந்து திருச்சியில் வந்துட்டுருக்கு, பொன்மலையில் வந்துட்டுருக்கு. அதையும் நம்ம இது பண்ணுவோம். இதுதான் பொன்மலை ஒர்க் ஷாப்பு பாருங்க. இங்கே தான் நமக்கு லைன் தெரியும். இதுதான் அந்த ட்ரெயினோட டிஸ்பிளே சிஸ்டம். பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் விருதாச்சலம்னு போட்டுருக்கு. ஸ்பீடு எந்த ட்ரெயின் எந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அதை காமிக்குது. அடுத்த ஸ்டாப்பிங் 117 கிலோமீட்டர் 78 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. எவ்வளோ கிலோமீட்டருங்கிறது துல்லியமாக அந்த இது காமிக்குது. ஜிபிஆர்எஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எனேபிள்ட். அடுத்த ஸ்டேஷனே விருதாச்சலம் சந்திப்பு.
இதுதான் நம்ம காவேரி பாலத்தை தாண்டிட்டு இருக்கிறோம். திருச்சியுடைய நடுவு வாயிலாக இருக்கின்ற காவேரி பாலம். இதை தாண்டி தான் திருச்சி நகருக்குள்ளே வர முடியும். இப்போ அந்த பாலத்து மேலே தான் ட்ரெயின் போயிட்டு இருக்குது பாருங்கள். இதுதான் கொள்ளிடம் மாறு. இந்த கொள்ளிடம் மாறை தாண்டினோடனே திருச்சி வெளியில் போக முடியும். திருச்சியின் அதாவது வெளிப்புற இது நுழைவு வாயிலாக இருப்பது வந்து கொள்ளிடம் மாறு. ஃபஸ்ட்டு கேட், ஃபஸ்ட்டு ரிவர் தான் திருச்சிக்குள் நுழையும் பொழுது. நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்டேஷனை தாண்டி அந்த கொள்ளிடம் ரிவர் இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக தான் ரோடு போயிட்டே இருக்கும். ஏன்னா 60 மீட்டர் தாண்டிட்டாங்க, நாங்கள் நேராக போயிட்டே இருக்கும். UKVB. நண்பர்களே, இப்போ நம்ம அரியலூர் ரயில் நிலையத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு பாலம் பார்த்தீங்க இல்லையா, மருதையாறு பாலம். இது ஒரு
இந்திய தமிழ்நாட்டின் வரலாற்று முக்கிய சரித்திரத்தில் இடம் பிடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அந்த பாலத்தை கடந்துட்டோம். நம்ம இப்போ அரியலூர் ரயில் நிலையத்தை நம்ம நெருங்கிட்டு இருக்கிறோம். இங்கே வண்டி நிற்காது. நேரம் விருதாச்சலம் இன்னும் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் இன்னும் பாக்கி இருக்குது. என்னன்னு தெரியல. பாருங்கள், அந்த டிஸ்பிளேயில் பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாப் 56 கிலோமீட்டருக்கு அடுத்த விருதாச்சலத்துக்கு அரியலூர் ரயில் நிலையத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இது வந்து திருச்சி மாவட்டத்தின் ஒரு தாலுக்காக முதல்ல இருந்தது அரியலூர். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மாவட்டமாக உருவானது. அரியலூர் மாவட்டமாக உருவானது. சிமிட்டி, அதாவது கரிம வளம் மிகுந்துள்ள ஒரு மாநிலம். மாவட்டம். சுண்ணாம்புக்கல் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. இந்த நம்ம அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல் ரொம்ப அதிகம். எல்லாத்தையும் விட டைனோசார் ஒரு காலத்தில் சுமார் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 10,000 50,000 இயர்ஸ் பேக் டைனோசர்கள் வாழ்ந்ததாக அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. டைனோசார் வந்த மாவட்டம்னே நம்ம சொல்லலாம். அந்த டைனோசார்ஸ் நம்ம பார்த்துருக்க மாதிரி சின்ன குழந்தைங்களாம் பார்த்துருப்பாங்க. அந்த இதில் ஜுராசிக் பார்க்லாம் பார்த்துருப்பாங்க பசங்க. அதில் டைனோசார் அந்த வாழ்ந்த மாவட்டம் இது இருந்த இடம். இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரிகளால் நிரம்பியது. இங்கேருந்து விருத்தாச்சலம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இப்போ நம்ம அரியலூர் ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், பெரம்பலூர் போன்ற இடங்களுக்கு சாலைகள் பெறுகின்றன. இப்போ இந்த ட்ரெயின் இப்போ முன்னால் போன வைகை எக்ஸ்பிரஸுக்கு ஸ்டாப்பிங் இருக்குது. வைகை, பல்லவன், மலைக்கோட்டை, இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் இங்கே நிற்கும். நம்ம ட்ரெயின் வந்து ப்ரீமியம் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரிங்கிறதுனால இந்த ட்ரெயின் இங்கே நிற்காது. கொஞ்சம் மெதுவாக தான் போகும். பாருங்கள், இதுதான் அரியலூர் ரயில் நிலையம். இங்கேருந்து தஞ்சாவூர் சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவிலும், பெரம்பலூர் 30 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணம் 56 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருச்சி 70 கிலோமீட்டர் இங்கேருந்து. குறிப்பாக சென்னையிலிருந்து அப்படி சுத்தாமல் கடலூர், மயிலாடுதுறை வழியாக வராமல் இப்படி ஷார்ட்கட்டில் நம்ம தஞ்சாவூருக்கு போயிடலாம். இங்கேருந்து வைகைக்கு, பல்லவனுக்கு கனெக்டிங் பஸ் இருக்குது உங்களுக்கு. இங்கேருந்து மதுரை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸுக்கும் இந்த காரைக்குடி பல்லவன் எக்ஸ்பிரஸ் கனெக்டிங் ட்ரெயின் பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ தட் இந்த ட்ரெயின் வந்து தஞ்சாவூர்லேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப ஏற்றாப்பில் குட்ஸ் வண்டி நிற்குது. பார்த்தீங்களா, இந்த சரக்கு ரயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியலூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்குது சிமெண்ட்டை லோடு பண்ணுறதுக்காக. ஏன்னா இங்கே டான்சம் சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, நிறைய தனியார் சிமெண்ட் ஆலைகளும் நிறையா இருக்கிற. இந்த சிமெண்ட்டை லோட் பண்ணி இந்தியா முழுவதற்கு அனுப்புவதற்காக சரக்கு ரயில்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம ஏற்றாப்பில் இருக்குது பார்த்தீங்களா சரக்கு ரயில், அது சிமெண்ட் லோட் பண்ணுறதுக்கு தான் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போயிட்டுருக்கு, நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இதோ இந்த மேம்பாலம் தான் பெரம்பலூர் காரைக்குடி தேசிய நெடுஞ்சாலை. இது வழியாக தான் நம்ம தஞ்சாவூர் போவோம். பாருங்கள்,
இதுதான் அரியலூர் சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இதான் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் தான் சிமெண்ட் உற்பத்தி ஆகும் சிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சரக்கு ரயில்கள் மூலம் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றது. இப்போ நாம் முக்கியமான சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஈச்சங்காடு தரணி சிமெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி நெருங்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான இந்த சுற்றி பார்த்திங்கன்னா சுண்ணாம்புக்கள் அதிகமாக கிடைக்கிது. இது கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட எல்லையாக இந்த இடம் இருக்குது. இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருந்தால் சுண்ணாம்புக்கள் அதிகமாக இருக்கிறதா சிமெண்ட் ஃபேக்ட்ரி நிறுவிருக்கிறாங்க தரணி சிமெண்ட்ஸ். இது தெரியுது இல்லையா, அது சிமெண்ட் ஃபேக்ட்ரி. இது இங்கே கிட்டத்தட்ட இங்கே உற்பத்தி ஆகிற சிமெண்ட் பார்த்திங்கன்னா சரக்கு ரயில்கள் ஏற்றப்பட்டு இந்தியா முழுவதும் அனுப்பும். சரக்கு ரயில்கள் மற்றும் லாரிகள் மூலம் ஏற்றப்பட்டு இந்தியா முழுவதும் சைடிங் லைன் போயிட்டுருக்கு பாருங்க. அதுதான் இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு மெயின் லைனில் போகிற சைடிங் லைனு. இங்கே தான் சரக்கு ரயில்கள் அனுப்பப்பட்டு அந்த வேகனில் குட்ஸ் வேகனில் ஏற்றி சிமெண்ட்டை வந்து இந்தியா முழுக்க அனுப்புவாங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம், இந்த பக்கம் கடலூர் மாவட்டம். இப்போ நம்ம கடலூர் மாவட்டத்தை நெருங்கி விட்டோம். கடலூர் மாவட்டத்தை என்டர் ஆகிட்டோம். அபவுட் ஜஸ்ட் என்டர்டு கடலூர் டிஸ்ட்ரிக்ட். வரப்போகிற ஸ்டேஷன் எதுனா பெண்ணாடம். இது வந்து கடலூர் மாவட்டத்திலே ஃபஸ்ட்டு இது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஸ்ரீமுஷ்ணம் அருள்மிகு பூவராக சுவாமி திருக்கோவில் இங்கேருந்து 22 கிலோமீட்டரில் இருக்குது. அதே பக்கம் திட்டக்குடி, பெரம்பலூர் போன்ற இடங்கள் பெண்ணாடத்துலேருந்து பக்கம். இந்த ஸ்டேஷன் அதுக்கிட்ட பொன்னேரின்னு பேர். இந்த ஸ்டேஷன் பெண்ணாடங்கிறது டவுனுங்கிறது இங்கே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த இடம் ஸ்டேஷன் இருக்கிற பொன்னேரி. இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொன்னேரி கிடையாது. இது வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமத்தினுடைய பேர் பொன்னேரி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பெண்ணாடம் ரயில் நிலையம் அமைந்துள்ளது. இப்போ நம்ம என்ட்ரு ஆக ஸ்டேஷன் எதுனா பெண்ணாடம். இது பிரிட்ஜு ஒன்று வரும். இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே உங்களுக்கு பெண்ணாடம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் 3 ட்ரெயின் தான், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் நிற்கும். என்னென்ன வண்டிகள்லாம் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், பல்லாவன் எக்ஸ்பிரஸ், குருவாயூர் எக்ஸ்பிரஸ் 3 ட்ரெயின்கள் தான் இந்த பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் நிற்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் விருத்தாச்சலம், அதாவது கடலூர் போர்ட்டு, இந்த திருப்பாதிரிப்புலியூர் திருச்சி பேசஞ்சர், அப்புறம் விழுப்புரம் திருச்சி மெயின் லைன் EMU இதெல்லாம் வந்து நிற்கும் உங்களுக்கு. இப்போ இந்த பிரிட்ஜ் வரது பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை தாண்டின உடனே உங்களுக்கு வந்து பெண்ணாடம் ரயில் நிலையம் வந்துவிடும். இந்த மேம்பாலம் இதுதான் இந்த மேம்பாலத்தில் நேராக போனீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் வந்துடும். அந்த பக்கம் ஆப்போசிட் சைடு போனீங்கன்னா திட்டக்குடி, பெரம்பலூர் வந்துடும். இதுதான் பெண்ணாடம் ரயில் நிலையம்.
அடுத்து வர ஸ்டாப் எதுனா விருத்தாச்சலம். அங்கே விருத்தாச்சலத்தில் ஒரு 2 நிமிஷம் நிற்கும். ஏன்னா இது முக்கியம். இப்போ ரீசெண்டாக தான் ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா விழுப்புரம் விட்டு அது நேரம் திருச்சி தான் நின்றுட்டு இருந்தது. விருத்தாச்சலத்தை சொல்கிறது முக்கியமான ஏன்னா கவர்மெண்ட் பிரான்ச் ப்ரெஸ் இருக்குது. டான்ஸ் தமிழ்நாடு செராமிக்ஸ் லிமிடெட் இருக்குது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் 20 கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ நிறைய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இங்கே சுற்றி இருக்கிறதுனால முக்கியமான நகரம் என்பதால் இங்கே வந்து 2 நிமிஷம் இங்கே விருத்தாச்சலத்தில் ஸ்டாப் கொடுத்துருக்குறாங்க. அதை விட்டு விழுப்புரம் தாம்பரம் அவ்வளவுதான். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் 22 கிலோமீட்டர் 23 கிலோமீட்டர் தான் விருத்தாச்சலம். இன்னும் 18 கிலோமீட்டர் என்ன தான் இருக்குதுங்க. ஐ திங்க் ஸோ. லெஸ் தேன் 20 கிலோமீட்டர்ஸ். அந்த டிஸ்பிளேயில் பார்த்தா தெரியும். நான் இதை வச்சு சொல்கிறேன். இன்னும் அரௌண்ட் லெஸ் தேன் 20 கிலோமீட்டர்ஸ் தான் விருத்தாச்சலத்துக்கு இருக்குது. இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸில் விருத்தாச்சலம் ஜங்ஷன் போயிடும். வண்டி 108 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வண்டி வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் தான் ட்ரெயின் போயிட்டுருக்குது. இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது போயிடும். அதை டிலே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்லாக் டைம் நிறையா இருக்கிறதுனால நம்ம ட்ரெயினுக்கு ஸ்லாக் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 to 35 மினிட்ஸ் நம்ம ட்ரெயினுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்லாக் டைத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க. இன்னொரு 16 கிலோமீட்டரில் விருத்தாச்சலம் சந்திப்பு ரயில் நிலையத்தை ரயில் அடைந்து விடும். இப்போ நாம் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தை அணுகி கொண்டுட்டு இருக்கிறோம். இங்கே 2 நிமிஷம் ஸ்டாப்பிங் இருக்குது. விருத்தாச்சலம் ஸ்டேஷன் அவுட்டருக்கு வந்தாச்சு. இங்கே 2 நிமிஷம் இங்கே ட்ரெயின் நிற்கும். இங்கே ஓரளவுக்கு நல்ல கும்பல் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய கும்பல் ஏறுறாங்க இறங்க. போர்டிங்கு நிறையாவே இருக்குது. எதிர்பார்த்ததை விட நிறையாவே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குறிப்பாக ஃபேர் எவ்வளோ தெரியல. ஆனால் அவங்களுக்கு வந்து பஸ்ஸை விட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கேட்டு ட்ராவல் பண்ணுங்கள். பஸ்ஸில் வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 hours ஆகும். ஏன்னா விருத்தாச்சலம் டு விழுப்புரம் உங்களுக்கு உளுந்தூருக்கு வேண்டியே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 3 hours 5 hours அதுக்கு இது அழகாக இதில் வந்துடலாம். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கிங்க. விருத்தாச்சலம் மற்றும் அதை சுற்றி உள்ள கிராம இருப்புக்காக இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிட காலதாமதத்தில் வண்டி வந்துட்டுருக்கு. விருத்தாச்சலத்தில் நுழைஞ்சிருக்குது. இதை வந்து ஈடு கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்லாக் டைம் நிறையா கொடுத்துருக்கான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸ்லாக் டைம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து விருத்தாச்சலம் டு இது சென்னை அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டுவாங்க. பாருங்கள். இங்கேருந்து சேலம் மற்றும் கடலூருக்கு இருப்பு பாதைகள் பிரிகின்றன. இப்போ நம்ம பிளாக் எடுத்துகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. இதை ஒட்டி உள்ள பாதை அந்த சரக்கரையில் நின்றுட்டுருக்குது. அந்த பாதை அப்படியே நேராக கடலூர் துறைமுகம் சந்திப்புக்கு சென்று மெயின் லைனோட திருச்சி விழுப்புரம் மெயின் லைனோட ஜாயின் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நெய்வேலி வடலூர் குறிஞ்சிப்பாடி வழியாக கடலூர் துறைமுகம் சந்திப்பு அடைந்து அப்படியே மெயின் லைனில் ஜாயின் ஆகிடும். நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஆத்தூர் சின்ன சேலம் வாழப்பாடி வழியாக சேலத்தை அடைகிறது.
இதோ இந்த லைன் தான் உங்களுக்கு வந்து சேலம் சந்திப்பை நோக்கி செல்கின்ற ஒரு ரயில் பாதை. 140 கிலோமீட்டர் நீளமுடைய ரயில் பாதை வழியாக சரக்கு ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயில்களும் பேசஞ்சர் ரயில்களும் நிறைய சென்று வருகின்றன. விருத்தாச்சலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்திலிருந்து ஏறும் அனைத்து பயணிகளையும் இந்திய ரயில்வே வரவேற்கிறது. अगला स्टेशन विल्लुपुरम स्टेशन है। Next station is विल्लुपुरम station. भारतीय रेल आपकी सुखद और आरामदायक यात्रा की कामना करता है। Wishes you a happy and comfortable journey. இந்த ரயிலின் பிரதான கதவு நண்பர்களே, இப்போ நம்ம நினைக்கிட்ட உளுந்தூர்பேட்டை இது ஒரு முக்கியமான ரயில் நிலையம். இங்கே வந்து ஒரு சில பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், கொல்லம் எக்ஸ்பிரஸும் இந்த 2-3 பேசஞ்சர் ட்ரெயின் தான் நிற்கும். உளுந்தாண்டவர்பேட்டை என்பதே உளுந்தூர்பேட்டையாக ஆனதாக சொல்லுவார்கள். இதுக்கு புகழ்பெற்ற ஒரு சிவன் கோவில் இங்கே இருக்குது. இலவனாசு கோட்டைங்கிற இடத்துல ஒரு சிவன் கோவில் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தது. இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்டர் ஆகிட்டோம். இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் வந்துடும். டாப் ஸ்பீடு 107 29 கிலோமீட்டர் தான் விழுப்புரத்துக்கு இருக்கு. பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, நல்லா வருதுன்னா கரெக்டாக அப்போ 11:48 ஷெட்யூல் டைம் போட்டுருக்குறாங்க. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ ஒரு 5 நிமிஷம் காலம் நம்ம நினைக்கிறேன். 5 to 10 minutes அந்த குறையும் நினைக்கிறேன். எப்படி என்னன்னு தெரியல பாரு.
இப்போ நம்ம விழுப்புரம் சந்திப்பு நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் அங்கே தான் இருக்குது. ஜானகிபுரம் இடத்த கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது இடம் பேர் ஜானகிபுரம் என்ற பெயர். மரகதபுரம் ஜானகிபுரம்னு 2 இடமா பிரிச்சிருக்கிறாங்க. விழுப்புரம் நகரத்தின் புறநகர் பகுதி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளுக்காடாக இருந்த இடம் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளால் நிறைந்து காணப்படுகின்றது. மேலும் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த பகுதியை ஒட்டி செல்வதால் இந்த பகுதி நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வருங்காலத்தில் இன்னொரு 5 அல்லது 10 வருடங்களில் விழுப்புரத்தின் துணை நகரமாக மாறும் என்பதில் எள்ளளவு மையமில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்துருச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் டவர் மாதிரி ஆகிடும். அல்ட்ரா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸோட விழுப்புரம் நகரில் ஏற்படும் நெரிசலை குறைப்பதற்காக பாருங்கள். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் விழுப்புரம் வரப்போகுது. இதுதான் ட்ராக்ஷன் சப் ஸ்டேஷன் விழுப்புரம். தான் இங்கேருந்து டிஎன்இபிலேருந்து வர மின்சாரம் இங்கே சேமிக்கப்பட்டு ரயில்களுக்கு பிரித்தனுப்பப்படுகின்றது. இதுதான் ட்ராக்ஷன் சப் ஸ்டேஷன் விழுப்புரம். பவர் சப்ளை இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ட்ராக்ஷன் சப் ஸ்டேஷன் தான் மின்சாரம் சப்ளை ஆகுது பாருங்கள். நமக்கு எதுவும் இந்த புதுச்சேரியிலேருந்து வரக்கூடிய லைன், அதுக்கு முன்னால் இருக்கிறது மெயின் லைன் கடலூர் போர்ட்டு சொல்லியிருக்கேன். கடலூர் போர்ட்டு தஞ்சாவூர் கும்பகோணத்துலேருந்து உங்களுக்கு மெயின் லைன் வருது இல்லையா உங்களுக்கு, அது இங்கே ஜாயின் ஆகும். பொன்மலையில் பைஃபோரிகேட்டான இது டிவியேட் ஆகி இங்கே ஜாயின் ஆகும். இங்கேருந்து காமனாக எல்லாமே சென்னை எக்மோர் வரைக்கும் காமன் லைன் தான் பாருங்கள். நம்ம விழுப்புரம் ரயில் நிலையத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் ஈஸ்ட் பாண்டி பஸ் வருது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாண்டி ரோடு. இது பாண்டிச்சேரி பண்ருட்டி போன்ற இடங்களை இணைக்கின்ற ஒரு சாலை. ஈஸ்ட் பாண்டி ரோடு விழுப்புரத்தில் ஒரு முக்கியமான சாலை இது. இதுக்கு மேலே தான் மேம்பாலம் போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம விழுப்புரம் சந்திப்புக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்.
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18, 12, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20. ஓடி விட்டு இப்போ நாம் சென்னை டிவிஷனுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். திருச்சி டிவிஷன்லேருந்து டிபி கடந்து சென்னை டிவிஷனுக்கு என்ட்ரு ஆகிட்டோம். இனிமேல் இன்னொரு 160 கிலோமீட்டர் சென்னை டிவிஷன் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பாருங்கள், இன்னும் நான் ஸ்டாப்பாக ஒரு 134 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஸ்டாப் தான் ட்ரெயின் தாம்பரம் வரைக்கும். பேசிட்டு
நண்பர்களே, இப்போ நம்ம சென்னை நுழைவாயிலான செங்கல்பட்டு சந்திப்புக்கு நெருங்கிட்டோம். செங்கல்பட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்து இங்கே ஸ்டாப்பிங் கிடையாது. இருந்தாலும் இங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்டாப்பிங்கான தாம்பரம் இறங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். செங்கல்பட்டை இப்போ கிராஸ் பண்ண போகிறோம் பாருங்கள்.
செய்து விட்டோம். தாம்பரத்தில் இறங்கிட்டோம். இதுவே நம்ம அது சூப்பரான ஒரு ஜேர்னியாக இருந்தது. இதில் ஒரு 3.5 hours நல்ல ஜேர்னியாக இருந்தது. இப்போ அந்த யூடியூப் சேனலில் பாருங்கள் ஆதரவு. From platform number 10 at 14 hours 50 minutes 6 से 15:30 पर रवाना होगी. Your attention please.